வணக்கம். மயில பிடிங்க, போங்க போங்க, மயில பிடிங்க, கிட்ட போங்க, போய் பிடிங்க, கிட்ட போங்க. அக்ஷு போய் பிடிங்க, ஓடி போய் பிடிங்க மயில. அக்ஷு என்ன செய்றீர்கள்? புல்லு கறீங்களா? வாவ், சூப்பரா கறி இருக்கிறீங்க. என்ன தலை செய்த நீங்க? லீஃபா? வாவ், குட். பேரு மலித்தல் நக்ஷராண்டு. சின்ன ஆக்களுக்கு கையில் செல்ஃபோனை கொடுத்து பழக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஏதாவது வேலைகளை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி விளையாடவே விடலாம். இவருக்கு நாங்கள் சின்னலேருந்தே ஃபோன் கொடுத்து பழக்கலை. இதனோட தோசை கேட்டுட்டு தான் சித்திரங்கிறா இங்கே மயிலை பார்த்துட்டு வந்து இலைகளை கொண்டு போட்டை கலரில் துவைச்சி அதை பதிச்சு இப்படி செய்கிறா. வாங்க நாம் அவருக்கு பிடிச்ச தோசையை செய்யலாம். வளமையாக அரைக்கிற மாதிரி தான் ஒரு சுண்டு உளுந்துக்கு 2 சுண்டு அவிச்ச கோதுமை போட்டு வெந்தயம் ஒரு மீசக்கரண்டி போட்டு அரைச்சி காலையில் வச்சேன். நான் இப்போ நைட்டுக்கு செய்ய போகிறேன். இல்லாவது நெய் தோசை விடுவோம். நெய் தோசைக்கு மாவை ஊற்றி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க 5 வகை சுவை என்று போட்டிருக்கிறேன். 5 வகை சுவையில் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நெய் தோசை ரெடி. அடுத்தது முட்டை தோசை செய்வோம். முட்டை தோசைக்கு உப்பு மிளகு போட்டு முட்டையோட பட்டரும் போட்டு கொஞ்சம் துருவி சீஸ், இது இந்த பக்கெட்லேயே விற்குது அப்படி, அதையும் போட்டு அப்படியே இறக்கிருக்கு. இதுவும் வகுப்பிடிக்கும். அடுத்தது வெங்காய தோசைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 தான் போட்டேன். நான் போட்டு மாவில் போட்டு கொஞ்சம் அந்த இது கலராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவும் போட்டு இந்த இறக்குறேன். வெங்காய தோசை இதுக்கும் நெய் விடுறேன். அடுத்தது பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி அதுதான் போட்டு செய்கிறேன். அது நிறைய பேர் என்னட்டு கேட்டவங்க எப்படி செய்கிறதுண்டு அதற்கு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது கொஞ்சம் மேலால் கொஞ்சம் எள்ளும் போட்டு பொடிக்கு மேலே இதுக்கு நல்லெண்ணெய் விட வேணும். முதலாவது நெய் தோசை, அதுக்கப்புறம் பட்டர் சீஸ் போட்ட முட்டை தோசை, அதுக்கு பிறகு நெய் போட்ட வெங்காய தோசை, இப்போ நல்லெண்ணெய் போட்ட பொடி தோசை. அடுத்தது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். தாளித்த தோசைக்கு அந்த தாளிப்பு கையில் வாரணத்துக்கு பிறகு இந்த மாக்கில் போட்டு வலிச்சிட்டு இதுக்கெல்லாம் இந்த சம்பளி தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். இந்த தோசைகள் பாருங்கள், இந்த பியோ தேங்காய் எண்ணெய் இதில் கிடந்த தேங்காய் எண்ணெய் வாசம் வரும். இறக்கியாச்சு. 5 வகை தோசை ரெடி. 5 வகை சுவையில் எனக்கு 50 வகையான தோசை சுடுவேன். இதில் ஏற்கனவே 2 தோசை வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் 5 வகை போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றியுடன் தீபா.